Welcome to VSP AutoCAD tutorials in Tamil. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெக்டாங்கிளும் பாலிகனும் பார்க்க போறோம். ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்றது செவ்வகம். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நிறைய ட்ரா பண்ணியிருப்பீங்க கையில். செவ்வகம் அப்படின்றதுக்கு ரெண்டு டைமென்ஷன் தேவை, அதாவது ரெண்டு அளவுகள், ஒன்று நீளம், இன்னொன்று உயரம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு மெத்தட் நம்ம ட்ரா பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஐகான் யூஸ் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ ஐகான் யூஸ் பண்ணி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி ரெக்டாங்கிள் அப்படின்னு ஒரு ஐகான் இடத்துல இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் கார்னர் நம்ம செலக்ட் பண்ணோம். அதுக்கு பாட்டம் லெஃப்ட் தான் ஃபர்ஸ்ட் கார்னர். அதாவது பாட்டம் லெஃப்ட் அப்படின்னா இதுதான் பாட்டம் லெஃப்ட்டு. இது ரெக்டாங்கிள் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதுதான் பாட்டம் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டாவது கார்னர் டாப் ரைட். இதுதான் ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இதுக்கு நம்ம டைமென்ஷனோட கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம டைமென்ஷனோட கொடுக்கறது கமாண்ட் யூஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா ஐகான் யூஸ் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு REC. ரெக்டாங்கிளுக்கு கமாண்டு REC கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும். செலக்ட் தி ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது செகண்ட் கார்னர் பாயிண்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கோஆர்டினேட் சிஸ்டத்தில் 3 மெத்தட் பார்த்துருப்போம். ஸோ அதில் நமக்கு பெட்டராக என்ன இருக்கோ அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த கிராஃபில் டைமென்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதுபடியே கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டாப் ரைட்டு கார்னருக்கு நான் கோஆர்டினேட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறேன். கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு @ 10 லென்த் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், 5 ஹைட்டு, அதாவது 10 மில்லிமீட்டர் லென்த்தும் 5 மில்லிமீட்டர் ஹைட்டும் நான் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ @ 10, 5 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்டாங்கிளில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே REC கமாண்டு கொடுங்க. கொடுத்துட்டு சாம்ஃபர் ரெக்டாங்கிள் கொடுக்கலாம், எலிவேஷன் ரெக்டாங்கிள் கொடுக்கலாம், வில்லட் ரெக்டாங்கிள் கொடுக்கலாம், திக்னஸ் கொடுக்கலாம், வித்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சாம்ஃபர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷார்ப் கார்னரை நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக பண்ணலாம். ஸோ சாம்ஃபர் கமாண்டு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு அதில் C கொடுக்கணும். ஓகேங்களா? C கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். ஸோ இப்போ சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் ஃபார் ரெக்டாங்கிள்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுக்கலான்னா நான் ஒரு 0.5 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லைனுக்கான சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் 0.5 mm. அடுத்தது இதனோட ஹைட்டு அதே 0.5 டிஃபால்ட்டாக இருக்குது. ஓகே, நான் அப்படியே கொடுத்துட்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். அடுத்தது செகண்ட் கார்னர் பாயிண்ட்டு நான் ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன மாதிரி @ அதே 10 mm, 5 mm கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ ரெக்டாங்கிள் ஃபுல்லாகவே சாம்ஃபரோட வந்துடுச்சு. நம்ம ரெக்டாங்கிள் போட்டுட்டும் சாம்ஃபர் பண்ணலாம். அது நம்ம ஒரு கார்னரை தனியாக செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ நம்ம தனித்தனி கார்னரில் ரெக்டாங்கிளில் சாம்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம டைரெக்டாக ரெக்டாங்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாம்ஃபர் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் நமக்கு எல்லா கார்னருமே சாம்ஃபர் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே இது மாதிரி ஒரு சாம்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா ஃபில்லட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறோம் சாம்ஃபரில், சாரி ரெக்டாங்கிளில். ஸோ ஃபில்லட்டுக்கு கமாண்டு F கொடுத்துட்டு ஃபில்லட் ரேடியஸ் நான் 0.5 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபில்லட் ரேடியஸ் 0.5 அதே தான் கொடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் நான் சூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் நான் கொடுக்குறேன். அடுத்தது நான் என்னோட டைமென்ஷன் கொடுக்கணும். அந்த டைமென்ஷன் அகைன் @ 10, 5 இதுவே நான் கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபில்லட்டுக்கும் சாம்ஃபருக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்றது செவ்வகம் தமிழில் ரெண்டு டைமென்ஷன் தேவை. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற லென்த்து, அடுத்தது இதனோட ஹைட்டு. ஓகே, ஸோ ரெக்டாங்கிளுக்கான கமாண்டு REC. நம்ம இதை கோஆர்டினேட் சிஸ்டத்து மெத்தட்லையும் ட்ரா பண்ணலாம், அப்படி இல்லைனா மவுஸ் யூஸ் பண்ணியும் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ எப்படி ட்ரா பண்ண அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க.
நான் உங்களுக்கு ஃபர்தராக கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறதுக்கான மெத்தட். மெயினாக என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அது மட்டும் இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்தது பாலிகன் பார்க்க போகிறோம். ஸோ பாலிகன் அப்படின்றது சமபக்கமாக இருக்கக்கூடிய பன்முகங்கள். ஓகேங்களா? பாலிகன் அப்படின்றது சமபக்கமாக இருக்கக்கூடிய பன்முகங்கள். ஸோ ரெக்டாங்கிள் கமாண்ட் சூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே தான் பாலிகன் அப்படின்றதுக்கான ஐக்கான் இருக்குது. பாலிகன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் சைட்ஸ் கேட்கும். 3 சைடுக்கு மேலே 4 சைடுக்கு மேலே தான் நம்மளால் பாலிகன் கொடுக்க முடியும். ஸோ 3 சைடு இருந்தது அப்படின்னா ட்ரையாங்கிள் சொல்லுவோம், முக்கோணம். 4 சைடுக்கு மேலே இருக்கிறது சதுரத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ செவ்வகம் வேறு, சதுரம் வேறு. செவ்வகத்துக்கு வேறு வேறு பக்க அளவுகள் இருக்கும். 2 அளவுகள் தேவை செவ்வகத்துக்கு. சதுரத்துக்கு சம பக்கங்கள் இருந்தால் போதும். ஸோ அதிலிருந்து எத்தனை முகங்கள் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பாலிகனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியது எத்தனை பக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 6 பக்கங்கள் கொடுத்துக்கிறேன். அடுத்தது சென்டர் ஆஃப் பாலிகன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் சென்டர் ஆஃப் பாலிகன் அப்படின்னா சும்மா ஒரு இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்ஸ்கிரைப் இன் சர்க்கிள், சர்க்கம்ஸ்கிரைப் அபவுட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்கிரைப் இன் சர்க்கிள் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ இன்ஸ்கிரைப் இன் சர்க்கிள் அப்படின்னா என்னென்ன சொல்கிறேன் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என்ன ரேடியஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. அந்த பாலிகன் என்ன ரேடியஸ்க்கு உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் ஒரு 10 mm கொடுத்துக்கிறேன். 10 mm ரேடியஸ்க்குள்ளே எனக்கு இது வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ 10 ரேடியஸ் உள்ள பாலிகன் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள், அடுத்து சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் சர்க்கிள் அப்படின்னா என்னென்ன இப்போ சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த சர்க்கிள்கான ரேடியஸ் 10 mm கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாலிகன் நான் போடுறேன். ஸோ இந்த பாலிகன் போடும்போது நம்பர் ஆஃப் சைட்ஸ் கேட்குது. நான் ஒரு 8 சைட்ஸ் கொடுத்துக்கிறேன், ஆக்டகன் கொடுத்துக்கிறேன். ஸோ 8 சைட்ஸில் சென்டர் ஆஃப் பாலிகன் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ எப்போவுமே இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் பாலிகன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். அடுத்தது இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிளா அல்லது சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் சர்க்கிளா அப்படின்னு சொல்லி கேட்குது. இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள் அப்படின்னா இந்த சர்க்கிளுக்கு உள்ள எல்லா கார்னர்ஸ், இந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்னர்ஸ் எல்லாமே இந்த சர்க்கிளோட கான்டாக்டில் இருக்கும். ஓகே, இது இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள். ஸோ அடுத்தது என்ன கேட்குது, இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் இன்ஸ்கிரைப்டு கொடுத்துக்கிறேன். இப்போ ரேடியஸ் கேட்குது. ரேடியஸ் வந்துட்டு நான் 10 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ தெரியுதுங்களா. ஸோ இந்த சர்க்கிளுக்கு உள்ள பாலிகன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள். அடுத்தது இந்த சர்க்கிளுக்கு வெளியில் பாலிகன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சர்க்கம்ஸ்கிரைப் அபவுட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எகைன் நான் பாலிகனே கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் சைட்ஸ் 8 கொடுத்துக்கிறேன். ஸோ சென்டர் ஆஃப் பாலிகன் இப்போ நான் சூஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டு அடுத்தது சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் சர்க்கிள் தாங்களே. இப்போ நான் சர்க்கம்ஸ்கிரைப்டுக்கு என்ன இருக்குது, சி கேப்ஸ் லெட்டரில். ஸோ சி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னு இப்போ அது என்கிட்ட ரேடியஸ் கேட்குது. ஸோ அந்த ரேடியஸ் நான் 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதனோட அந்த பேஜோட, தட் மீன்ஸ் இந்த பக்கத்தோட சென்டர் பாயிண்ட்டு அந்த சர்க்கிளில் கான்டாக்டில் இருக்கும். ஓகேங்களா? இந்த பக்கத்தோட சென்டர் பாயிண்ட்டு இந்த சர்க்கிளோட கான்டாக்டில் இருக்கும். ஸோ இதுதான் சர்க்கிள். இந்த சர்க்கிளோட இந்த பாலிகனோட சென்டர், அதாவது பாலிகன் சைடோட சென்டர் பாயிண்ட்டு கான்டாக்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பாலிகன் ட்ரா பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இதை ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கிளியராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன், கமாண்ட் சொல்லியிருக்கிறேன், எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கமாண்டையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஹையர் லெவலில் நான் நிறையா டீச் பண்ணுறேன். டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆர்க் கமாண்டு ஃபுல்லாகவே பார்த்தோம். அடுத்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலிப்ஸ், அடுத்தது ஸ்ப்ளைன், ரெவிஷன், கிளவுட், இது 3 நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.